Hello everyone, welcome to Endless Knowledge. In the video la nama edha pathi paaka poromna Clipchamp la auto captions, auto subtitles Tamil and English language ku eppadi nama generate pannalam and adukku related ah irukkudiya settings enna abingiradha pathi da indha video la paaka porom. So ungalku indha video la content ellame puriyuduna marakama like பண்ணுங்க and adha vida romba mukkiyam idha pathi theriyadavangalukku kandipa share பண்ணி விடுங்க and நீங்க இன்னுமே channel subscribe பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம subscribe பண்ணுங்க and subscribe பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon click பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. All right, so first of all நமக்கு தேவையான ஆடியோவை டைம்லைன்ல பிளேஸ் பண்ணிரலாம். So நமக்கு ஒரு ஆடியோ பாத்தீங்கன்னா இருக்கு, one who struggles with stress and anxiety. ஸோ இந்த ஆடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப்டைட்டில்ஸ் அந்த கேப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இதை நம்ம ஆட்டோ ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு டாப்பில் பார்த்தோம்னா கேப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, கேப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி டேர்ன் ஆன் ஆட்டோ கேப்ஷன். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த ஆடியோ ட்ராக்கை செலக்ட் பண்ணியிருக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேப்ஷன்ஸில் போயிட்டு டேர்ன் ஆன் ஆட்டோ கேப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ கேப்ஷன் ரெக்கக்னிஷன் லாங்குவேஜில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று, நம்ம டைம்லைனில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற அந்த ஆடியோ என்ன லாங்குவேஜ். ஸோ நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். அண்ட் ரெண்டாவது, ஆடியோவில் ஏதாவது அஃபென்சிவ் லாங்குவேஜ் இருக்குன்னா அதெல்லாம் ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த ஃபில்டரை எனேபிள் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ஒன்ஸ் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்டைட்டிலில் அந்த வார்த்தைக்கு பதிலாக ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த அஃபென்சிவ் வேர்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு தேவை ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஃபில்டர் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நாம் இம்போர்ட் பண்ணியிருக்கிற ஆடியோவில் அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால நாம் இந்த ஃபில்டரை எனேபிள் பண்ணல. டிரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், டேர்ன் ஆன் ஆட்டோ கேப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஆடியோவுக்கான மொத்த டிரான்ஸ்கிரிப்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக டைம் ஸ்டாம்போட பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் மானிட்டர்லேயும் நமக்கு தேவையான அந்த கேப்ஷன்ஸ் அந்த சப்டைட்டிலும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக என்ட்ரு ஆயாச்சு. மற்றபடி கேப்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணும்னா அந்த கரெக்ஷன்ஸை இந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஏரியாவில் தாராளமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். ஹலோ எவ்ரி ஒனுக்கு பதிலாக ஹாய் எவ்ரி ஒன் அப்படி தேவைன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது இங்கே உங்கள் ப்ரிவியூலும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பண்ண சேஞ்சஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் பாட்டமில் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக அந்த டிரான்ஸ்கிரிப்டுக்கு கீழே பார்த்தோம்னா கிளியர் ஆல் சேஞ்சஸ் உண்டு. கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லா சேஞ்சஸையும் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ணிக்க முடியும். பட் தனித்தனியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய அண்டு யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ணி பார்க்கும் போது பார்த்தோம்னா நாம் என்ன சேஞ்சஸ் இந்த டிரான்ஸ்கிரிப்டில் பண்ணமோ அது ரிவர்ட் ஆகலை. ஸோ இது ஒரு சின்ன ட்ராபேக் தான். பட் இருந்தாலும் கரெக்ஷன்ஸை நீங்கள் ஏற்படுத்தணும்னு வரும்போது கவனமாக அதை செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த கேப்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணணுங்கிற பட்சத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கேப்ஷன்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஒருவேளை இந்த கேப்ஷனில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அந்த கேப்ஷனை கிளிக் பண்ண உடனே செலக்ட் பண்ண உடனே அதுக்கான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபாண்ட் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக அங்கே இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அலைன்மெண்ட்டை தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வேறு, பொசிஷன் வேறு. ஸோ பொசிஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே வந்துருங்க. அங்கே நமக்கு 9 லெவல்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்குது. ஓகே, டாப் லெஃப்ட், டாப் சென்டர், டாப் ரைட், இல்லை உங்களுக்கு பாட்டமில் தான் வேணும்னா பாட்டம். உங்களுக்கு எந்த இடத்துல கன்வீனியண்ட்டாக தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த சைஸை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து என்ன பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுற சைஸ் பார்த்தோம்னா சில கேப்ஷன்ஸ் சில வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற மாதிரி இருக்கும், சேஃப் ஏரியா விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கவனித்து நீங்கள் எல்லா டைம் ஸ்டாம்ப்லேயும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி பார்த்து எல்லா டெக்ஸ்ட்டும் கரெக்டாக உள்ளே வருதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சைஸை மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி ரொம்ப முக்கியமானது இந்த கலர். ஸோ கலரில் நமக்கு ப்ரைமரி கலர், அதாவது இந்த கேப்ஷன்ஸோட ஃபாண்ட்டோட கலர், அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ ஃபாண்ட் கலர் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ஹெக்ஸ் கோட் வச்சு உங்களுக்கு தேவையான கஸ்டம் கலர்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நல்லா கவனிங்க, பேக்ரவுண்ட் கலர் கலரில் உங்களுக்கு பியூர் பிளாக் தான் வேணும்னா பியூர் பிளாக் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒப்பாசிட்டி எந்த லெவலுக்கு வேணும், டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் கம்ப்ளீட்டாக தேவைன்னா பிளாக், இல்லை அதில் கொஞ்சம் எனக்கு அந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி தேவைன்னா தாராளமாக நீங்கள் அந்த ஒப்பாசிட்டி லெவலை இந்த ஏரியாவில் என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். எந்த ஆடியோவுக்கு உங்களுக்கு கேப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆடியோவை நீங்கள் டைம்லைனுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் கேப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே விண்டோ தான் வரப்போகுது. ஸோ ஏற்கனவே நீங்கள் ஜெனரேட் பண்ணியிருக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இது குயிக்காக பார்த்தீங்கன்னா வேலை நடந்துடும். ஓகே, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது. ஸோ கேப்ஷன்ஸ் வேணும்னா தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேப்ஷன்ஸோட வியூவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரதுண்டு. ஸோ நமக்கு இங்கே 2 ட்ராபேக் இருக்குது. ஒன்று, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது இங்கே சேஞ்சஸ் ஏற்படுத்தினீங்கன்னா கம்ப்ளீட்டாக கீழே போயிட்டு கிளியர் ஆல் சேஞ்சஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர 1 by 1 பார்த்தீங்கன்னா அதை அண்டு பண்ண முடியல. ரெண்டாவது, இந்த வீடியோ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கேப்ஷன் லாங்குவேஜை தான் மெயின்டைன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த வீடியோ ப்ராஜெக்டில் இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருக்குது, அதுக்கடுத்து தமிழ் ஆடியோவும் இருக்குது. ஐ மீன் இங்கிலீஷ் ஆடியோவும் இருக்குது, தமிழ் ஆடியோவும் இருக்குது. அப்படின்னும் போது அப்போ நீங்கள் 2 விதமாக வந்து சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தான், தமிழ்னா தமிழ் தான். ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ தமிழ் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா அதுக்கு தனியாக ஒரு ப்ராஜெக்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸாம்பிளை உங்களுக்கு காட்ட முடியும். இங்கிலீஷ் கேப்ஷன்ஸ் எங்கே நீங்கள் ஜெனரேட் பண்ணியிருக்கிறீங்களோ அதே இடத்துல நீங்கள் தமிழ் ஆடியோவை வச்சாலும் அது இங்கிலீஷில் தான் பார்த்தீங்கன்னா வரும். டிரான்ஸ்லேட் ஆகிலாம் வராது, அது மிஸ்டேக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தமிழ் ஆடியோவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் கேப்ஷன்ஸ்குள்ளே போங்க, டர்ன் ஆன் ஆட்டோ கேப்ஷன். லாங்குவேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழில் கரெக்டாக என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தமிழ் இந்தியா. ஏதாவது நீங்கள் அஃபென்சிவ் லாங்குவேஜ் ஃபில்டர் பண்ணணும்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கவனமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சப்டைட்டில் வந்தாச்சு. மற்றும் சீனி பாசல் இடையூறுகளில் பேசப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ரீவியஸ் கிளிப்சாம்ப் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.